Hi students, morning. How are you all? I hope you are all fine and welcome to the online classes. So in the previous class, we had seen about the basic units and the units for the basic quantities. Let me go for the units of the derived quantities. அதாவது முதல்ல பார்த்தது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அதோட யூனிட்டு. இப்போ பார்க்க போகிறது derived quantity அதுக்கான யூனிட். ஸோ அதுக்கான பேஜை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நிறையா கொடுத்துருக்காங்க, பயப்பட வேணாம், ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இந்த யூனிட்டை மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம்? சார் நான் உட்காந்து படிச்சுன்னா மெமரி பண்ணிவிடுவேன், ஒரு 10 நிமிஷம் தான், அப்படியே தட்டி எடுத்துருவேன், நான் ஸ்கேன் காப்பி தான் நான் எடுத்துருவேன், நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் மனப்பாடம் பண்ணினா எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ நான் தப்பு பண்ணக்கூடாது சார், என்ன பண்ணணும்? அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஒரு ஹெட்டிங் இருக்குது பாருங்கள், இருக்கா? அது உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். அடுத்து இண்டிவிஜுவலாக அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட யூனிட்ஸ் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் நீ யூனிட்டில் தப்பே பண்ண மாட்ட. ஸோ இங்கே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பின்னால் வரப்போகுது ஒன்று, டைமென்ஷனல் அனாலிசிஸ். இந்த சேம் எக்ஸ்ப்ரெஷன்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த ஃபார்முலா எழுத போகிறோம். அப்போ இங்கே நல்லா படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளேன் ஆங்கிள். ஃபஸ்ட் என்ன இருக்குது? பிளேன் ஆங்கிள் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த பிளேன் ஆங்கிளுக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் பை ரேடியஸ். ஸோ இதுக்கு நான் டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு ஸ்பியரு, ஒரு அதில் ஒரு ஸ்பியரில் மிட் பாயிண்ட்டை ஓன்னு வச்சுருக்கேன், ரேடியஸ் சென்டர் வழியாக போகிறது ரேடியஸ்னு எடுத்து ஆர்னு போட்டிருக்கேன். இன்னொன்று ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை ஸ்லாப் பண்ணி காமிச்சிருக்கேன், அதாவது ஓஏவிலேருந்து ஓபிக்கு போகிற மாதிரி. அப்போ அதுதான் ஆர்க்கு. அப்போ அந்த ஆர்க்கு பை ரேடியஸ், அந்த பர்டிகுலர் பார்ட்டை நம்ம பிரித்து எடுக்கிறோம், தலை கோணம் சொல்லுவாங்க. ஸோ இதோட யூனிட் ரேடியன். ஓகே, நெக்ஸ்ட்டு சாலிட் ஆங்கிள், திண்ம கோணம். இது ஒரு ஃபுல்லாகவே ஸ்பியர், எப்படின்னாக்கா ஒரு பால் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிறது, இல்லை ஒரு அயன் பால், இல்லை நம்ம நடைமுறையில் சொல்லணும்னா அந்த கோலி குண்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதில் எடுத்துக்கிட்டு அதோட ஆங்கிள் சாலிட் ஆங்கிள். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா சார்? எக்ஸ்ப்ரெஷன் சர்ஃபேஸ் ஏரியா பை ரேடியஸ் ஸ்கொயர். இதோட யூனிட்டு ஸ்ட்ரேடியன், எஸ்ஆர்னு கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரேடியன். ஓகே, ஸோ இது ரெண்டுக்குமான பிக்சர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு 2 உனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்று, ஏரியா, வால்யூம். சின்ன வயசுலேருந்து ஏரியா கண்டுபிடிச்சிருப்பீங்க, வால்யூம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதுக்கான ஃபார்முலாவும் தெரியும். அதனால் அது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது. பாருங்கள், ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ப்ரெஷன் லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த்துங்கிறதும் மீட்டர் தான் யூனிட்டு, பிரெத்துங்கிறதும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லென்த் ஒன்லி. ஸோ அப்போ அதுக்கு யூனிட் மீட்டர் தான். அப்போ 2 தடவை, அப்போ மீட்டர் ஸ்கொயர். சிம்பிளில் கொடுத்துருக்கிறதால எம் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம்னா 1 மோர் லென்த்து. அப்போ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஏரியாவில் 2 அடங்கிடுது, லென்த்தும் பிரெத்தும் அடங்கிடுது. அப்போ இன்ட்டு 1 மோர் லென்த்து, அது இங்கே ஹைட்டாக வச்சுக்கிறேன். அப்போ எம் கியூப். ஏற்கனவே எம் ஸ்கொயரு, இன்னொரு மீட்டரால் மல்டிபிள் பண்ணுறேன், அப்போ எம் கியூப்னு வந்துடும். வெலாசிட்டி இதுவும் படிச்சிருப்பீங்க, திசைவேகம்னு சொல்லுவாங்க. ஸ்பீடும் இதுவும் ஒன்று தான். என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனை பற்றி சொல்லி அங்கே இதில் எவ்வளோ வேகமாக போகிறோன்னு சொன்னோம்னா அது வெலாசிட்டி. டைரெக்ஷனே இல்லாமல் சொன்னோம்னா அது ஸ்பீடு. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இப்போ ஒரு பைக் ரேஸில், இல்லை ஒரு ட்ரெயின் போகக்குள்ளே, ஒரு பஸ் போகக்குள்ளே
அப்போ சொல்கிறது அதோட வெலாசிட்டி. ஒரு திருடன் திருடிட்டு ஓடுறான். அப்போ திருடிட்டு ஓடும்போது அவன் அந்த கிழக்கு தெரு வழியாக போய் மேற்கு போய் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்படி தானே? வேகமாக ஓடுறான், இந்த பக்கம் ஓடுறான் பிடிங்கன்னு தான் சொல்லுவோமே தவிர, அவர் இப்போ 40 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார், அவரை பிடியுங்கள் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. வேகமாக ஓடுறான் பிடிங்கன்னு தான் சொல்ல போகிறோம் இல்லையா? அதனால் அப்போ அந்த இடத்துல ஸ்பீடு, வேகமாக ஓடுறான் பிடிங்க அவ்வளோதான். அவர் இப்போ தான் வடக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு, அடுத்து தெற்கு நோக்கி ஓடுவார் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. சரியா? ஸோ அப்போ அங்கே பர்டிகுலர் டைரெக்ஷன் நமக்கு தேவையில்லை. ஆனால் பஸ்ஸு இல்லை ட்ரெயினோ இல்லை நம்ம ஒரு ட்ராக்கில் ரன்னிங்கில் ஓடக்குள்ள நம்ம டைரெக்ஷன் நமக்கு முக்கியம். அப்போ நம்மளுடைய ஸ்பீடு வெலாசிட்டி. அப்போ அதுக்கு ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது மெஷர் ஆஃப் லென்த்து, அப்போ அதுக்கான யூனிட் எம்மு. பை டைமுங்கிறது அதோட யூனிட்டு செகண்ட். அப்போ அதை மல்டிப்பிளில் கொண்டு போகும்போது மேலே போச்சுன்னா இன்வெர்ஸ் ஆகுது. அப்போ எஸ் இன்வெர்ஸ். இதோட அடுத்த கட்டம் தான் ஆக்சலரேஷன். வெலாசிட்டி பை டைம்னு சொல்லுவோம். அப்போ வெலாசிட்டிக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் m(s)(-1). எகைன் ஒரு தடவை டைமால் டிவைடட் பண்ணுறேன், அப்போ அதுக்கு ஒரு எஸ் டிவைடடில் வரும். அப்போ அதை மேலே கொண்டு போனீங்கன்னா m(s)(2). ஓகே. அண்டு நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி அப்படி இந்த வெலாசிட்டி ஆக்சலரேஷனை பேஸ் பண்ணி அது கூட ஒரு வார்த்தை சேர்க்குறேன், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன். என்ன பண்ண போகிறோம்? லீனியர் வெலாசிட்டினா லென்த்தை வச்சுக்கிட்டேன், ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்கிள் வச்சுக்கணும். ஆங்கிளுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரேடியன்னு. அப்போ ரேடியன் பர் செகண்ட் இது ஆங்குலர் வெலாசிட்டிக்கு, ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர் இது ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு, அதுக்கான யூனிட்டு. அடுத்தது பாருங்கள், டென்சிட்டி இருக்குது. டென்சிட்டிக்கு ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து கூட, இருந்தாலும் பரவாயில்ல. மாஸ் பர் வால்யூம். டென்சிட்டியோட எக்ஸ்பிரஷன் என்ன? மாஸ் பர் வால்யூம். எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம்னா, டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் யூனிட் மாஸ் பர் வால்யூம். கரெக்டா? சரி. அப்போ மாஸோட யூனிட்டு கிலோகிராம், வால்யூமுக்கு மீட்டர் கியூபு, டிவைடரில் இருக்குது, மேலே கொண்டு போகிறேன் m⁻³ அப்போ kg m⁻³ அப்படிங்கிறது எதோட யூனிட்டு? டென்சிட்டி. ஓகே. நெக்ஸ்ட்டு லீனியர் மொமெண்டம். லீனியர்னாலே அது ஸ்ட்ரெயிட்னு அர்த்தம். அப்போ நம்ம நார்மல் வெலாசிட்டி எடுத்துக்கிட்டேன். மொமெண்டம்ங்கிறது எதோட மெஷர்னால் மாஸு. ஸோ அதனால் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. நீ சிம்பிளாக போட்டிங்கன்னா m×v போடலாம். அப்போ மாஸுக்கு என்ன யூனிட்டு? கிலோகிராமா. வெலாசிட்டிக்கு m(s)(-1). வெரி குட். அப்போ kg m(s)(-1). இது லீனியர் மொமெண்டத்துக்கான யூனிட். அடுத்து பாருங்கள், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதுக்கான எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ மாஸுக்கு என்ன யூனிட் சொன்னீங்க? கிலோகிராம். டிஸ்டன்ஸுக்கு இட்ஸ் த மெஷர் ஆஃப் லென்த்து, மீட்டரு. ஸ்கொயருங்கிறதால மீட்டர் ஸ்கொயர். அப்போ kg m⁻². இதை நான் சொல்ல நீங்கள் புக்கை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். வீடியோவில் அந்த லெட்டர்ஸ் கிளாரிட்டியாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா தான் தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் புக்கை பக்கத்தில் வச்சுட்டு இதை பார்க்கும் பொழுது நான் அந்த எக்ஸ்பிரஷன் சொல்ல நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். இட் இஸ் ஈவன் பெட்டர் டு யுவர் விஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸு. ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. F = ma படிச்சிருப்பேன். எம்ங்கிறது மாசு, ஏங்கிறது ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் தான் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எங்கே இருக்குது? இப்போ நம்ம பார்த்ததுலேயே இனிஷியலாக பார்த்துருக்கோம் பாருங்கள், வெலாசிட்டிக்கு எடுத்துருக்கோம். அப்போ ஆக்சிலரேஷனுக்கு m(s)(-2), மாஸுக்கு கிலோகிராம். அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோ. கிலோகிராம் m(s)(-2). அப்போ kg m(s)(-2)ன்னு போடலாம். இல்லை சார் ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக்குங்கன்னா, இந்த ஃபோர்ஸை பற்றி அதிகமாக சொன்னவர் நியூட்டன் தான், அதனால் அவர் பேரே வச்சுக்கலாம். நியூட்டன் கூட சொல்லலாம். சிம்பிளில் கொடுக்கும்போது n. ரைட். அடுத்து யார் வரா பாருங்கள். உங்கள் வீட்டில் இல்லை, இங்கே புக்கில் ப்ரெஷர். ப்ரெஷருக்கு என்ன
ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியான்னு ஃபோர்ஸுக்கு இப்போ தானே சார் சொன்னீங்க நியூட்டன்னு, அதை நான் வச்சுக்கிட்டுமா? வச்சுக்க. ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் சார். அப்போ பை ஏரியாங்கிறதால m⁻². அப்போ n m⁻². இல்லை சார் இதுவுமே எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதையும் ஒரு சயின்டிஸ்ட் நேமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாஸ்கல், PA அவருடைய பேருக்காக வச்சுக்கலாம். அப்போ நியூட்டன் m⁻² சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பாஸ்கல். இது வந்து எதோட யூனிட்டு? ப்ரெஷருக்கான யூனிட்டு. அடுத்து எனர்ஜி. எனர்ஜிங்கிறதும் ஒர்க்குங்கிறதும் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இது மூணுமே ஒரே எக்ஸ்ப்ரெஷன் தான். இது நீ மைண்டில் வச்சுக்கணும். எனர்ஜினாலும் ஒர்க்குனாலும் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது டார்க்குன்னு சொல்லுவாங்க, இது மூணுக்குமே சேமான எக்ஸ்ப்ரெஷன் தான். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ ஃபோர்ஸுக்கு யூனிட் நியூட்டனு, டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். அப்போ NMன்னு சொல்லலாம். அதேமாரி எங்கள் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்லையும் NM சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம், எனர்ஜி ஒர்க் அப்படிங்கிறதுக்கான யூனிட்டாக அது சம்மந்தமாக பேசினவர் யார்? ஜூல். அதனால் அவருடைய பெயரையும் வச்சுக்கலாம், ஜூல்னு வச்சுக்கலாம். இது வந்து எனர்ஜிக்கும் ஒர்க்குக்கு மட்டும்தான் பொருந்தும். மூணாவதாக சொன்ன மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு பொருந்தாது. அப்போ J எதுக்கு? எனர்ஜிக்கும் ஒர்க்குக்கு மட்டும் பொருந்தும். அடுத்து பாருங்கள் பவர். நமக்கே தெரியும் நம்மளுடைய பவர் என்னன்னு. என்ன நம்ம பவருங்கிறது என்ன? நாம் அந்த வேலையை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் பவர். ஒருத்தன் 10 இட்லி சாப்பிட முடியும்னா அது அவனுடைய பவர். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் முழுக்க கொடுத்தா கூட செல்லை நோண்டிக்கிட்டே உட்காந்துருப்போம். அது நம்மளுடைய பவர். படிக்கிறத தவிர அப்படி தானேப்பா. படிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இதுக்கு போயிடுறீங்க. இந்த சேனலை மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சேனலுக்கு போயிடுறீங்க. அப்படின்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வராத பார்த்துக்கோங்க. ஓகே, பசங்க கரெக்டாக லெசனை படிக்கிறாங்க, அதை முடிச்சுட்டு வச்சிடுறாங்கன்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அப்படி நீ பயன்படுத்தும் பொழுது உன்னுடைய கண்களும் உன்னுடைய மூளையும் எந்த விதமான பாதிப்புக்கும் உட்படாது. இந்த லெசனை பார்க்குறேங்கிற பேச்சில் அதை ஒரு பயன்பாடாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ முழுமையாக பயன்படுத்தக்கூடிய மற்ற விஷயங்கள் தான் உன்னுடைய மூளையையும் உன்னுடைய மெமரி பவரையும் வீணாக்கும். அதனால் இது ஒரு அரை மணி நேரமோ இல்லை 40 நிமிஷமோ ஓடக்கூடிய இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உன்னை பாதிக்காது. அதை நீ புரிஞ்சிக்கணும். ஓகே, உங்கள் பேரண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் தான் உங்கள் பேரண்ட்ஸுக்கு கரெக்டாக இருக்கணும். ரைட், இப்போ பவர் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஒர்க் பை டைம். ஒர்க்கோட யூனிட் ஜூல் நான் சொல்லியிருக்கேனே. பை டைமுக்கு பை செகண்ட் போடணும், மேலே கொண்டு போனீங்கன்னா செகண்ட் இன்வர்ஸ். அப்போ JS இன்வர்ஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வாட், ஒரே லெட்டர் ஒரே வார்த்தையாக வாட்டுன்னு சொல்லிடுறாங்க. என்னது? வாட். அப்போ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர் அப்படின்னு ஒரு கொஸ்டினை போடுங்க, அதிலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர்? வாட்டுங்கிறது தான் பவரோட யூனிட்டு. என்ன ஸ்பெல்லிங் மாற்றிக்கணும், WHAT போடக்கூடாது, WATT போடணும். ரைட். நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ். இம்பல்ஸுக்கு என்ன சார்? இம்பல்ஸ்னால் கனத்தாக்குன்னு அர்த்தம். ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். நீங்கள் 10th நம்ம ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா NS சாரை பற்றி தெரியும், அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அப்படி தான், கனத்தாக்கு தான். தாக்க ஆரம்பித்தார்னா படப்படப்படன்னு ஊந்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கோங்க. இதை போய் அவர்கிட்ட சார் நீங்கள் நல்லா அடிப்பீங்களாமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது ஜஸ்ட்டு ஒரு அந்த யூனிட்டை நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுக்கு. இப்போ +2 படிக்கிற பிள்ளைங்க எந்த யூனிட்டை கேட்டாலும் சொல்லுதோ இல்லையோ, இந்த இம்பல்ஸோட யூனிட்டை யாருமே தப்பாக சொல்ல மாட்டாங்க. சரியா? ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஐடியாக்கள் வைக்கும் பொழுது அது மறக்காது. NS. ஓகே, NS எதோட யூனிட்டு? இம்பல்ஸ், கனத்தாக்கு. ரைட். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன். சார் எங்களுக்கே இப்போ டென்ஷனாக தான் சார் இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்க விட மாட்டேன்றீங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இது வந்து அந்த பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு இழுவிசை, பரப்பு இழுவிசைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள். ஃபோர்ஸ் பர் லென்த்து. ஃபோர்ஸ் பர் லென்த்து. ஃபோர்ஸுக்கு யூனிட் என்ன சொன்னீங்கன்னா இங்கே நியூட்டன் வச்சுக்கலான்னு சொன்னீங்கல்ல, அதை வச்சுக்கோங்க. அடுத்து லென்த்துக்கு பை மீட்டரு, அதை மேலே கொண்டு போனீங்கன்னா இன்வர்ஸ். அப்போ நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ், NM இன்வர்ஸ்.
இப்போ இன்வெர்ஸ் இல்லாமல் இருந்தால் அது எதுக்காவது யூனிட் வருமா சார்னு அடுத்து வருது பாரு அப்படியே. ஏற்கனவே சொன்னது தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு என்எம். ஓகே, இது ஏற்கனவே சொன்னது தான், இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு கார்லேட் பண்ணியிருக்கேன். என்எம் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன், வெறும் என்எம்னு வந்ததுன்னா அது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஜஸ்ட் ஒரு கார்லேட், அவ்வளோதான். அடுத்தது எலக்ட்ரிக் சார்ஜு. இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோன்னா, இதுக்கான ஃபார்முலா சார்ஜுங்கிறதுக்கு ஃபார்முலாவை எப்படி கொடுக்குறாங்கன்னா கரண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. கரண்ட்டுக்கு ஃபார்முலா ஐன்னு சொல்லுவாங்க சிம்பிள். ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்க, கியூ பை டி, அதாவது சார்ஜ் பை டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு சார்ஜ் தான் வேணும்னா கியூ இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டி. ஐ இன்ட்டு டி, ஐங்கிறது கரண்ட்டு இன்ட்டு டைமு. ஓகே, ஸோ இதுக்கான பிக்சர் இப்போ மேலே ஓடுது பாருங்கள், ஓடுதுங்களா? ஆமாம், ஓகே, இதுதான் இந்த இதுக்கான சிம்பிள். அப்போ பாருங்கள், கரண்ட்டுக்கு என்ன ஆம்பியர்னு சொல்லுவோம், இன்ட்டு டைமுக்கு செகண்ட்ஸ். ஸோ இதை பற்றியும் ஒருத்தர் அதிகமாக பேசியிருக்காரு, அவர் பேர் கூலும், அதனால் சிம்பிள் வந்து சி. அப்போ யூனிட்டு ஏ ஸ்மால் எஸ்ஸு, அப்படி இல்லைன்னா கேபிட்டல் சி. இந்த யூனிட்லாம் எழுதும்போது நான்லாம் கர்சிவ் ரைட்டிங்கில் பெரிய ஆள் சார், அப்படி எடுத்து வளைச்சி ஜாயின் பண்ணணுன்னா அவ்வளோ அருமையாக ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலாம் இங்கே இருக்கக்கூடாதுப்பா. தனித்தனியாக தான் எழுதணும். ஜூல் செகண்ட்னாக்கா ஜே அப்படியே கர்சிவில் கொண்டு போய் ஃபஸ்ட் லெட்டர் ஜாயின் பண்ண மாட்டோம், ரெண்டாவது லெட்டர் ஜாயின் பண்ணுவோம் சார் அப்படிங்கிற விஷயமே இங்கே இருக்கக்கூடாது. யூனிட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கணும், ரைட்? நெக்ஸ்ட்டு கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டிக்கு ஃபார்முலா கரண்ட் பை ஏரியா. கரண்ட்டுக்கு என்ன யூனிட்டு ஆம்பியரு, ஏரியாங்கிறதுக்கு மீட்டர் ஸ்கொயரு, பை ஏரியாங்கிறதால அது மேலே கொண்டு போகும்போது இன்வர்ஸ். அப்போ ஏஎம் பவர் -2, இது கரண்ட் டென்சிட்டிக்கான யூனிட்டு. இன்னும் ஒரு 4 தான் இருக்குது, கொஞ்சம் சிரமப்படாமல் உட்காருங்க. மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இதை எப்படி சார் சொல்கிறது? மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபோர்ஸ் பர் கரண்ட் இன்ட்டு லென்த்து. அதாவது ஒரு யூனிட் லென்த்தில் 1 ஆம்பியர் கரண்ட்டு போகிறதா வச்சுக்குவோம். அப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், அந்த சரௌண்டிங்கில் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த 1 யூனிட் லென்த்தில் 1 ஆம்பியர் கரண்ட் போகும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ ஃபோர்ஸ் பர் கரண்ட் இன்ட்டு லென்த்து. ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்டு யார் சொன்னது? நியூட்டனா? சரி, வெரி குட். அடுத்தது கரண்ட்டுக்கு ஆம்பியரு, லென்த்துக்கு மீட்டரு, அது டிவைடரில் வர்றதால மேலே கொண்டு போகும்போது இன்வர்ஸு. அப்போ என் ஏ இன்வர்ஸ் எம் இன்வர்ஸ். இதுக்கும் ஒருத்தர் பேர் இருக்குது, டெஸ்லா அப்படின்னு நம்ம டெஸ்லான்னு சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம சொன்ன சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட்டு திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது ஃபோர்ஸ் பர் லென்த்துன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வரப்போகிறது அடுத்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டு. இந்த இடத்துல லென்த்துன்னு கொடுக்காம பர்டிகுலராக டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்ன சொல்கிறது, இட்ஸ் எ மெஷர் ஆஃப் லென்த்து தான். ஸோ அதனால் அதே யூனிட்டு என்எம் இன்வர்ஸ். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் சேமான யூனிட்டு. ஏற்கனவே ஒரு 3 பேருக்கு சேமாக சொன்னேன், எனர்ஜி, ஒர்க்கு, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு, அது என்எம். இது வந்து என்எம் இன்வர்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? அடுத்தது பாருங்கள், பிளாங்க் கான்ஸ்டன்ட். பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, ஒரு ஃபோட்டான் ஒன்று சொல்லுவாங்க, அதை பற்றி தான் ஒரு பிளாங்க்குங்கிற ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இட்ஸ் எ எனர்ஜி பேக்கெட். அப்போ அதனால் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் பை ஃப்ரீக்குவென்சி. அப்போ எனர்ஜிக்கு என்ன சார் யூனிட் சொன்னீங்க? ஜூல். பை ஃப்ரீக்குவென்சின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்குவென்சிக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க? நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் ப்ரொடியூசர் இன் 1 செகண்ட். அப்போ ஃப்ரீக்குவென்சிக்கு ஃபார்முலா 1/t. ஃப்ரீக்குவென்சிக்கு ஃபார்முலா என்ன சொல்கிறது? ஸோ அப்போ ஃப்ரீக்குவென்சிங்கிறது 1/டைம் ஃபார்முலா. அதை எப்படி சொல்லலாம்னாக்கா, இப்போ நம்ம ஈக்குவேஷனில் 1/ஃப்ரீக்குவென்சி, அதாவது
இப்போ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் பை ஃப்ரீக்குவென்சின்னு இருக்கிறதால அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆகுது. இது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது என்ன ஆகும் பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஃப்ரீக்குவென்சி இஸ் ஈக்குவல் டு 1/, டைமு. இப்போ எனக்கு இதை வந்து 1/ல கொண்டு போகும்போது அது மேலே போயிடும் டைம். அப்போ டைமுக்கான யூனிட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ டைமோட யூனிட்டு செகண்டு, எனர்ஜியோட யூனிட்டு ஜூல். அப்போ ஜூல் இன்ட்டு செகண்ட். இதுதான் எதோட யூனிட்டு, பிளாங்க் கான்ஸ்டன்ட். அடுத்து இன்னும் 2 தான்ப்பா, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. இதுக்கு ஃபார்முலா ஹீட் எனர்ஜி பை மாஸ் இன்ட்டு டெம்பரேச்சர். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை, அதாவது 1 கெல்வின் நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஹீட் எனர்ஜி தரணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஹீட் கெப்பாசிட்டி. அதுவே பர்டிகுலராக 1 கிலோகிராம் ஆஃப் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு அதோட டெம்பரேச்சரை நான் ஒரு 1 கெல்வின் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஹீட் எனர்ஜி தரணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. அப்போ ஹீட் எனர்ஜி எவ்வளோ தரணுங்கிறது மேலே இருக்குது, யாருக்கு தரணுங்கிறது கீழே இருக்குது பாருங்கள். மாஸ் இன்ட்டு டெம்பரேச்சர். 1 கிலோகிராம் ஆஃப் மாஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்குவோம். அதோட டெம்பரேச்சரை 1 கெல்வின் நான் ரைஸ் பண்ணுறதா வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு தேவைப்படக்கூடிய ஹீட் எனர்ஜி அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட். அப்போ யூனிட் பாருங்கள், எனர்ஜிக்கு ஜூலு, டிவைடரில் மாஸ் இருக்குது கிலோகிராமு, டெம்பரேச்சருக்கு கெல்வின். அந்த டிவைடரில் இருக்கிறத மேலே மல்டிபிள் ஃபார்மில் கொண்டு போனீங்கன்னா ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ், சிம்பிளில் சொன்னீங்கன்னா ஜே கேஜி இன்வர்ஸ் கே இன்வர்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, அடுத்து போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், த ஃபைனல் ஒன். எனர்ஜி பை டெம்பரேச்சர். எனர்ஜிக்கு யூனிட்டு ஜூல், டெம்பரேச்சருக்கு கெல்வின், பை கெல்வின் மேலே கொண்டு போனீங்கன்னா கெல்வின் இன்வர்ஸ். அப்போ ஜேகே இன்வர்ஸ். ஸோ இதுதான் இதோட யூனிட்டு. இப்போ நம்ம பார்த்தது சம் ஆஃப் த யூனிட்ஸ் ஃபார் த derived quantities.